இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் இன்றைய ஆவிக்குரிய சிந்தனைக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றோம். இப்போதும் ஒரு பாடலுக்கு பின்பு உங்கள் சிந்தையை தெளிவிக்கும் ஆவிக்குரிய செய்தியை கேட்கலாம். கடலின் மேல் நடந்தாரே, கடும் புயல் அகற்றினாரே, கடலின் மேல் நடந்தாரே, கடும் புயல் அகற்றினாரே, பாடையை தொட்டாரே, வாலிபன் பிழைத்தானே, பாடையை தொட்டாரே, வாலிபன் பிழைத்தானே. மனதுருக்கம் நிறைந்த இயேசுவின் இனிதான நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாள் நம்முடைய ஆவிக்குரிய சிந்தனைக்காக லூக்கா எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். கர்த்தர் அவளை பார்த்து அவள் மேல் மனதுருகி அழாதே என்று சொல்லி கிட்ட வந்து பாடையை தொட்டார். அதை சுமந்தவர்கள் நின்றார்கள். அப்பொழுது அவர், வாலிபனை எழுந்திரு என்று உனக்கு சொல்லுகிறேன் என்றார். மரித்தவன் எழுந்து உட்கார்ந்து பேசத் தொடங்கினான். அவனை அவன் தாயினிடத்தில் ஒப்புவித்தார். இயேசு பூமியில் இருந்த நாட்கள்ல நாயின் என்கிற ஊருக்கு போறாரு. அப்ப நிறைய பேர் ஜனங்கள் பின்தொடர்றாங்க. ஊர் என்ட்ரன்ஸ்ல போகும்போதே உள்ள ஊர்ல இருந்து வெளியே ஒரு வாலிபன் மரித்து போனவனை சுமந்து கொண்டு திரளான ஜனங்கள் வருகிறாங்க. அவருடைய தாய் அழுது கொண்டு வருகிறார். ஏனென்றால் அவர் விதவை. இந்த பையன்தான் எதிர்காலம் நம்பிக்கை எல்லாம். அவனும் மரித்து போகிறான். அழுது கொண்டு வருகிறதை இயேசு பார்த்த உடனே அமைதியா ஒதுங்கி போகல. அந்த தாயுடைய கண்ணீரை பார்க்கிறார், வேதனை பார்க்கிறார், சூழ்நிலையை பார்க்கிறார், கைவிடப்பட்ட நிலைமை பார்க்கிறார். கணவனும் இல்லை, ஒரு பையன்தான் ஆதரவாக இருந்தான், அவனும் போய்விட்டால் என்ன ஆகும் என்பதை உணர்ந்து அந்த தாயை பார்த்து அழாதேன்னு சொல்லி தயற்றி விட்டு மனதுருகி அந்த சரீரத்தை தூக்கிட்டு வரவில்லை நிறுத்தி தொட்டு வாலிபனை எழுந்திருன்னு சொல்லும் பொழுது மரித்து போனவன் எழுந்து உட்கார்ந்து பேச தொடங்கினான்னு சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசு எங்கெல்லாம் மனதுருகினாரோ அங்கே பலத்த காரியங்கள் நடந்திருக்கும், அற்புதங்கள் நடந்திருக்கும். ஏன்னா அவர் மனதுருக்கத்தின் தேவன். இந்த நாட்களில் கர்த்தர் அதை தான் எதிர்பார்க்கிறார். இன்னைக்கு எங்கு பார்த்தாலும் இரக்க குணம் என்பது அப்படியே குறைந்து கொண்டே போகிறது. எங்கும் இரக்கம் பாராட்டுகிற கூட்டத்தை பார்க்க முடியல. இரக்கம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள் வேதம் சொல்லுகிறது. ஆனால் இன்னைக்கு மனிதனையும் ஒரு சில இடத்தில் இருக்கிறதே ஒன்றி மற்ற எல்லா இடத்திலும் கொடூரமான கொலைகள், தாக்குதல்கள், கொள்ளைகள், பொருளாசை, பண ஆசை என்று பதவிக்காக எதை வேண்டுமானாலும் செய்ய துணிந்த கூட்டங்கள் நடுவில் தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார், மனதுருக்கத்தை எதிர்பார்க்கிறார். நாம் யாருக்காக மனதுருகி உதவி செய்யும் பொழுது கர்த்தர் அதை பார்க்கிறார். நம்முடைய காரியங்களிலும் கிருபை கிடைக்க பண்ணுகிறார், இறங்குகிறார். 2ஆம் உலகப் போர் முடிந்த காலகட்டம் அது. ஏராளமான நாடுகள் எல்லா பொருளாதாரத்தை அளந்து பசியும் பட்டினியுமா அநேகர் தவிக்க ஆரம்பிச்சு கொண்டிருந்த சூழ்நிலையில இப்போ ஜெர்மானிய தேசத்திலிருந்து நம்ம திபெத் பகுதியில ஒரு ஆதரவு இல்லத்தை எடுத்து நடத்தி அங்குள்ள பசியும் பட்டினியுமான பிள்ளைகளுக்கு ஆகாரம் குடித்து போசிக்க ஆரம்பிச்சாங்க. அந்த நேரத்தில் அங்க பார்வையிடுவதற்காக பாப்பியர்ஸ்ங்கிற ஒரு மனுஷங்க ஒரு வாலிபன் இளம் வயசுல அங்க போறாரு. போய் பார்க்கும் பொழுது ஆகாரங்கள் கொடுக்கப்படுகிறது. இவர் அருகில் பார்த்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு சிறு பிள்ளை தட்டை ஏந்தி கொண்டு அப்படியே நிற்கிறது. அது அழுது கொண்டே இருக்கிறத, தட்டில் சாப்பிடுவதற்கு ஒண்ணுமே இல்லை. ஆதரவற்ற இல்லத்தை நடத்தி கொண்டிருக்கிற அந்த பொறுப்பாளர்களை சகோதரிகளை கூப்பிட்டு, ஏமா அந்த பிள்ளைக்கு ஏதாவது சாப்பாடு கொடுக்கறது தரும் போது அவங்க சொல்றாங்க, கொடுக்கறதுக்கு சாப்பாடு இல்ல. கொடுக்கறதுக்கு எங்கிட்ட இருந்தா கொடுக்க மாட்டோமா, சாப்பாடு இல்ல, ஏன் நீங்க கொடுக்க கூடாதுன்னு ஒரு வார்த்தை சொல்றாங்க. அவன் இந்த மனுஷனுடைய உள்ளத்தை உடைக்குது. உடனே பாப்பியர்ஸ் என்ன பண்றாரு, அதை விசிட் பண்ணிட்டு அங்கிருந்து சீனாவுக்கு போறாரு. அங்கேயும் நிறைய பாதிக்கப்பட்ட ஜனங்களை பார்த்து வீட்டுக்கு திரும்பி வர்றாரு. அவருடைய மகள் சொல்லுகிறாங்க, அப்பா வீர தீர செயல்களை புரிய தாங்க போனார, வரும்பொழுதோ இருதயம் உடைந்தவர்கள் ஒரு தரிசனத்தோடு பாரத்தோடு வந்தாரு என்று சொல்லி அப்பொழுதுதான் அந்த ஆதரவற்ற பிள்ளைகளை எப்படியாவது நான் ஆதரிக்கணும்ட்டு உலகம் எங்கிலும் இருக்கிற பிள்ளைகளை விசிட் பண்ணி இந்த ஆதரவற்ற நிலையில போர்க்காலங்களில் கைவிடப்பட்ட நிலைமையில இருக்கிற அந்த பிள்ளைகளை பார்த்து அவர்களுக்காக வேர்ல்டு விஷன் சொல்லி ஒரு பெரிய தரிசனம் உள்ள ஒரு ஆர்கனைசேஷன் ஆரம்பித்தாரு. அதோடு விட்டு விடாம சமாரிட்டன் பர்சன் சொல்லுகிற ஒரு ஆர்கனைசேஷன் அவர் ஆரம்பித்தார். அதன் மூலமாக நீங்க நம்முடைய சுனாமி பாதிக்கப்பட்டிருந்த நாட்கள் கூட தமிழ்நாட்டில் அதிலிருந்து ஏராளமான பொருட்கள், தேவையான சிறு பிள்ளைகளுக்கு ஏற்ற பொருட்களை அவர்கள் அனுப்பி வைத்து நானே கண்கூடாக பார்த்திருக்கிறேன். அந்த அளவு காரியங்களை செய்து இன்றும் அந்த ஸ்தாபனங்கள் இயங்கிக் கொண்டிருக்கிறது. சாதாரணமாக அந்த தரிசனம் உருவாகி விடவில்லை, சாதாரணமாக அந்த பாரம் ஏற்பட்டு விடவில்லை. அந்த பியர்ஸ் என்கிற அந்த மனுஷனுக்குள்ள கர்த்தர் ஒரு பாரத்தை கொடுக்கிறார். அவர் சொல்லுகிறார், ஆண்டவரை எந்தெந்த காரியங்கள் எல்லாம் உடைக்குதோ அது என்னையும் உடைக்கிற அளவுக்கு என் இருதயத்தை கர்த்தர் மாற்றிவிட்டார். அதுதான் அவருடைய விண்ணப்பமும் கூட. ஒரு முறை பில்லிகிரகாம் அவருடைய பையன் பிராங்க்லின் பில்லிகிராம் இவருடைய பேட்டி காண்கிறார். எப்படி உலகத்தில் இவ்வளவு பெரிய காரியங்களை பாதிக்கப்பட்ட ஜனங்களுக்கு உங்களால் செய்ய முடியுதுன்னு சொல்லும் பொழுது
அவர் என்ன சொல்லுகிறார்? ஒரு கண் தெரியாத குழந்தையை நான் பார்க்கும் பொழுது அந்த பிள்ளையினுடைய ஸ்தானத்திலிருந்து நானும் கண் தெரியாமல் இருந்தால் எப்படி இருக்கும் என்பதை பார்க்கிறேன். அப்போ அதனுடைய பெயின், அதனுடைய வலி எனக்கு தெரியும். நம்ம கண் இருக்கிறதுனால ஈஸியா எல்லாம் பார்த்தோம். கண் தெரியலன்னா எப்படி இருக்கும்? என் கண்களை மூடி அந்த இடத்திலிருந்து பார்க்கும் பொழுது அதனுடைய பாதிப்பு, அதனுடைய வலி, வேதனை, அங்கலாய்ப்பை என்னால் அப்படியே உணர முடிகிறது. அதனால் தான் என்னால் சும்மா இருக்க முடியவில்லை. மனதுருக்கம் வந்து விடுகிறது, இரக்கம் வந்து விடுகிறது. நான் உடனே உதவி செய்ய ஆரம்பித்து விடுகிறேன். யோசித்து பாருங்கள், நாம் எப்படி சூழ்நிலைகளை பார்க்கிறோம்? பாதிக்கப்பட்ட ஜனங்களை எப்படி பார்க்கிறோம்? ஐயோ பாவம் என்று சொல்லிவிட்டு விலகி போவது எளிது. ஒருவேளை அந்த இடத்துல நான் இருப்பேன் என்று சொன்னால், அந்த பாதிக்கப்பட்ட மனிதனாக, மகனாக நான் இருப்பேன் சொன்னா அதனுடைய வலி எப்படி இருக்கும்? அதை உணர்வோம் என்று சொன்னால், இயேசுவை போல மனதுருக்கம் உள்ளவர்களாய், இயேசுவை போல நன்மை செய்கிறவர்களாய் இந்த பூமியில் எங்கும் நாம் சுற்றி தெரிய முடியும். இதான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். இந்த நாள் ஒரு தீர்மானம் எடுப்போம், முடிந்த உதவிகளை செய்வோம். அந்த இறக்க குணம் நமக்குள்ளே வரும்படி ஆண்டவர்கிட்ட கேட்போம். முரட்டாட்டத்தை தூக்கி போட்டுருவோம், பிடிவாதத்தை தூக்கி போட்டுருவோம். ஆண்டவருக்கு பிரியமா ஏதாவது இந்த பூமியில கொடுக்க வாய்ப்புகளை நம்ம தவற விட்டுறக்கூடாது. நன்மை செய்வோம். ஒருபோல தீமை வரும். நன்மை செய்தால் நன்மை வருண்டு எதிர்பார்த்து செய்தால் அது நன்மையே கிடையாது. விரோதமாக கூட நன்மை பெற்றவர்கள் எழும்புவார்கள். ஆனால் கர்த்தர் பார்க்கிறார், அவரிடத்திலிருந்து இரட்டிப்பான நன்மைகளை நாம் பெற்றுக் கொள்ள முடியும். ஜெபிப்போம். அன்பின் தகப்பனே, இந்த நாட்களில் நம்முடைய சமூகத்தினங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். அப்பா, புதிய நாளை தந்திருக்கிறீங்க. எங்கு பார்த்தாலும் ஒரு இரக்கமற்ற செயல்கள், கொடூரமான காரியங்கள், வேதனையான அனுபவங்களின் பாதையில் தான் இன்னைக்கு மனுக்குளம் கடந்து போகிறது. இந்த நாளிலும் கூட நெருக்கத்தின் பாதையில் போய் என்னை கண்ணோக்கி பார்க்க யாரும் இல்லையா? வியாதியில எத்தனை நாட்கள் நான் படுத்த படுக்கையாக இருக்கிறேன், எத்தனை நாட்கள் பலவீனத்தோடு ஓடிக்கொண்டிருக்கிறேன், எத்தனை நாட்கள் நிம்மதி இல்லாமல் இருப்பது, எல்லா நம்பிக்கையும் அற்று போய்விட்டதேன்னு சொல்லி இருக்கிற பிள்ளைகளை நீங்க பார்ப்பீர்கள் சொன்னா அப்படி மனதுருக்க உங்க கடந்து வரட்டும். அப்பா, இந்த விதவை தாய், நாயின் ஒரு விதவை தாயை பார்த்து மனதுருகி அந்த தாயினுடைய கண்ணீரை துடைத்து செத்து போன மகனை திரும்ப உயிரோடு கொடுத்த தேவனப்பா, பிள்ளையுடைய வாழ்க்கையில எந்தெந்த காரியங்கள் கைவிட்டு போய்விட்டதோ, முயற்சி எடுத்து தோற்று போனார்களோ, இந்த நாளிலே அவைகள் திரும்ப வரட்டும், திருப்பிக் கொள்ளட்டும், நன்மை உண்டாகட்டும். எல்லாவற்றிலும் காயங்களை ஆற்றி கண்ணீரை துடைத்து உயர்த்துவீராக. பெரிய காரியங்கள் செய்வதற்காக ஸ்தோத்திரம். தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறேன். துதிகனமே ஏற்றுக்கொள்ளும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். நம்மால் எந்த அளவு நன்மைகளை செய்வோம். இந்த மனதுருக்கத்தை, ஆண்டவருடைய மனதுருக்கம் நமக்குள்ள உண்டாகும்படியா கேட்போம். ஆண்டவரை எந்தெந்த காரியங்கள்லாம் பாதிக்கிறதோ அது நம்மையும் பாதிக்கட்டும் என்று சொல்லி ஜெபிப்போம். பாதிக்கும் பொழுது நிச்சயமாகவே நாம் சும்மா இருக்க மாட்டோம். பாதிக்கப்பட்டவர்களுக்கு உதவி செய்கிறவர்களுடைய வாக்கியத்தை நாம் பெற்றுக்கொள்வோம். இந்த சிந்தனையோடு நாளை தொடருவோம். மீண்டுமாய் நாளை தினம் சந்திப்போம். நல்லதையே நான் சொல்லவும் செய்யவும் உள்ளத்தை இன்று உறுதிப்படுத்தும் ஐயா. நல்லதையே நான் சொல்லவும் செய்யவும் உள்ளத்தை இன்று உறுதிப்படுத்தும் ஐயா.